ஹலோ. ஹாப்பி பர்த்டே மை டியர் வைஃப். தேங்க்யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ. யாருமா? என் ஃப்ரெண்டுமா. அப்புறம் சொல்லுடி. யாரு நம்பருங்க இது? இது சக்தியோட நம்பர் தான். உங்ககிட்ட பேச முடியலன்னு ரொம்ப அப்செட்டா இருந்தேங்க. நல்ல வேளை நீங்களே கூப்பிட்டீங்களே. நேரடியா உன்னை பார்த்து மனசார விஷ் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை. எனக்கும் உங்களை இப்பவே நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. எங்க? இப்போ கோர்ட்ல தான் இருக்கேன். சரி, நெக்ஸ்ட் இயர் ஆகுது நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். எனக்கும் அதுதாங்க ஆசை. நேத்தே பேசணும்னு நினைச்சேன்டி, ஆனா டைமே கிடைக்கல. ஆமா, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன அம்மா வந்துட்டாங்களா? ஆமா ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நம்ம அப்புறம் பேசலாம். அப்புறம் கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். வச்சிரவா? பாய். யாருமா போன்ல? அதான் சொன்னனே, ஸ்கூல் ஃப்ரெண்டுமா. ஓ, ஸ்கூல் ஃப்ரெண்டா? யாரு? அந்த வர்ஷாவா? இல்ல இல்ல, இது சிவானி. சிவானியா? அவளை எனக்கு தெரியாதோ? ஸ்கூல் ஃப்ரெண்டு இவ்ளோ வருஷம் கழிச்சு உன் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு உனக்கு போன் பண்ணி விஷ் பண்ணிருக்கான்னா ரொம்ப நல்ல விஷயமா. அவளுக்கு போன் பண்ணு, நானும் அவகிட்ட பேசுறேன். அடுத்த வருஷம் நீங்களும் அண்ணியும் சேர்ந்து தான் பிறந்த நாளை கொண்டாடுவீங்க பாருங்க. அண்ணா, அண்ணி திரும்பவும் கூப்பிடுறாங்க. என்னங்க, பேசுங்க. இல்ல, இது அவளா இருக்காது. எங்க அத்தை தான் பண்ணியிருக்கணும். நம்ம பொண்ணு ஃப்ரெண்டு கூட தான் பேசினாலா இல்ல புருஷன் கூட தான் பேசினாலான்னு கண்டுபிடிக்க தான் கால் பண்றாங்க. நீயே பேசு. ஓ சரி. ஹே சரண்யா, சொல்லுடி. நான் சரண்யா இல்லம்மா, சரண்யாவோட அம்மா பேசுறேன். ஓ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சரண்யா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. அப்படியாம்மா? நீ நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லையேம்மா. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வாமா. கண்டிப்பா ஆண்டி. என் பொண்ணுக்கு போன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆண்டி. பாய் ஆண்டி. சரிம்மா, இந்தாம்மா போய் புது சேலை கட்டிக்கோ. சரிம்மா. ஐயோ அண்ணே, உங்க மாமியார் சரியான கிரிமினல் தான். எங்க அத்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சக்தி. அவங்க இன்னொரு தடவை கால் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு என்ன? சரிண்ணே. ஹாப்பி பர்த்டே சரண்யா. தேங்க்யூ அண்ணா. டடாங். ஹாய், கடலை மிட்டாய். இந்தா. என் தங்கச்சிக்கு கடலை மிட்டாய்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? தேங்க்யூ அண்ணா. அப்புறமா என்ன பிளான் இன்னைக்கு? என்ன பிளான்? அம்மா கூட கோவிலுக்கு போகணும், அவ்வளவுதான். ஐயா, கோயிலுக்கு எப்போனா போலாமா? இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா கேளு, அண்ணா வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாண்ணா, விடு. நான் கேக்குறத உன்னால வாங்கி தர முடியாது. ஓ, அப்படி என்ன கேட்க போறீங்க? இந்த அண்ணனால வாங்கி கொடுக்க முடியாதபடி கேளு, அதையும் பாத்துருவோம். வேண்டான்னு சொல்றேன்லண்ணா. கேளுன்னு சொல்றேன்ல. கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேல்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இந்த வெற்றி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், தெரியும்ல. நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு உன் மாமாவை பார்க்கணும்னா. என்னம்மா டக்குன்னு இப்படி கேட்டுட்ட? அவர் கோர்ட்ல தான் இருக்காரண்ணா, நீ கூட்டிட்டு போறியா?
ப்ளீஸ்ண்ணா. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அதையே செஞ்சு எல்லார் முன்னாடியும் என் மானத்தையே வாங்கிட்டா. பாத்தியாண்ணா, இதுக்கு தான் நான் கேட்கவே மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் கேளு கேளுன்னு சொன்ன. நான் முடியாதுன்னு சொன்னா இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா சொன்ன நான் பாத்துக்கிறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, ஆசைப்பட்டு கேட்ட. வா போவோம். போய் ரெடிட்டு போ. நான் ரெடியா தானே இருக்கேன். வா இப்படியே போயிடலாம். ஓ இந்தா. ம் வா. அம்மா, கோயில்ல ஒரு விழா வருது. இன்னைக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டு சொல்ல சொன்னாங்கம்மா. வேண்டாம் கோதண்டம். அங்க போய் நாம தான் இதெல்லாம் பண்ணோம்னு தெரிஞ்சது பந்தா பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது. நீயே இதெல்லாம் பாத்துக்கோ. ம், சரிங்கம்மா. என்ன சரண்யா, புது சேலை கட்டிக்கலையா? சாயந்தரம் கட்டிக்கிறோமா? அண்ணன் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, அதான். தங்கச்சி கூட ஷாப்பிங் போறியா? ஆமா, ஏன் நான் கூட்டு போக கூடாதா? உன்கிட்டயும் மாற்றம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம் வேற ஆக போகுது. பொண்டாட்டிய ஷாப்பிங்ல வேற கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கு இப்பவே தங்கச்சி கூட போய் ஒத்திக பாக்குறியா? சரி சரி, போயிட்டு வா. அம்மா, வர வர ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நல்லா இல்ல, பாத்துக்க. சரி சரண்யா, வா போவோம். டேய், ஒரு நிமிஷம். அது அவன் பேர் என்ன? நீதிமணி. அவன் ஒரு வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னானே, அந்த விஷயம் என்னாச்சு? அம்மா, அது பசங்கிட்ட சொல்லியிருக்கம்மா. சீக்கிரம் காலி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன வேலைக்கெல்லாம் ஏன்டா இவ்ளோ லேட் பண்ற? இல்லம்மா, பொம்பளைங்களாம் இருக்க இடம் கூட குறைய எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அதான் வீட்டு பத்திரத்தெல்லாம் பார்த்து ஒழுங்கா இருந்தா காலி பண்ண சொல்லியிருக்கம்மா. அப்ப சரிதான். சரி, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிம்மா, வா போலாம். அண்ணே, இன்னும் ஃபோன் வரல. நான் கிளம்பவா? சரி, அப்ப நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் சக்தி. வேண்டாண்ணா, நானே போய்க்கிறேன். ஃபோன் பண்ணுமா? சரண்யா தான் கால் பண்றா. ஹலோ சரண்யா. எங்க? நான் கோர்ட்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? கோர்ட்லயா? நீங்க வந்திருக்கியா? எங்க இருக்க? நான் இங்க பார்க்கிங்ல தாங்க இருக்கேன். பார்க்கிங்லயா? சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரிங்க. சரண்யா அங்க வந்திருக்கலாம். பாரா, சூப்பர்ண்ணா. போய் பார்த்துட்டு வாங்க. நீயும் வரியா? நான் தான் அப்பவே பேசிட்டேன்ல, இது நீயும் அண்ணியும் தனியா இருக்க வேண்டிய நேரம். போய் பேசிட்டு வாண்ணா. சரி சக்தி. அண்ணே, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரண்யா, நம்ம அங்க போய் பேசுவோம். சரண்யா, நீ வருவன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன். வேண்டாங்க, அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்டே அம்மா தூக்கி போட்டுட்டாங்க. அதுவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்க. சரி, அப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு gift கொடுக்கட்டுமா?
டேய் நிப்பாட்டு. அண்ணா சிஸ்டர் கூட்டிட்டு வந்தியா? இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னுருவாங்கண்ணா. அரஞ்சனா இத சொல்லதான் ஓடி வந்தியா? டேய் எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அதுக்கு சொல்ல வந்தேன்டா. டேய் தங்கச்சி ஆசைப்பட்டா, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வேற, என்ன பண்ண சொல்ற? ஆமாண்ணே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எப்படியோ சிஸ்டர் ஹாப்பி தானே? ஆமாடா, அது போதும். தங்கச்சியும் மாமாவும் கொஞ்ச நேரமாச்சும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அது போதும். கரெக்ட் தானா? ஆனா உங்க அண்ணனுக்கு ஒரு சோகம்தான். என்னன்னா சோகம்? இன்னைக்கு உங்க அண்ணிய பார்க்க முடியலையே, அதான். இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற? சிஸ்டர் கொண்டு போய் நம்ம வீட்டுல விட்டுட்டு மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி அண்ணியை பார்த்துட்டு வந்துடுவோம். அது இல்லடா, எங்க போனாலும் உங்க அண்ணி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவா. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம், ஆனா இந்த இடம் அவளுக்கு தெரிய சான்ஸே இல்லைல்ல. அதான் இன்னைக்கு அவ தரிசனமே கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவ சிலதெல்லாம் என்கிட்ட பேசினால, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுடா. அப்படி என்னென்ன பேசுனாங்க? அவங்க என்ன சொன்ன உனக்கு என்ன? டேய் தேங்க்ஸ்ன்னு சொன்னாடா. தேங்க்ஸா? அவ்வளவுதானா? ஆடச்சை, இதுக்கு தான் இவன் எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது. அண்ணி அவ்வளவு அழகா தேங்க்ஸ் அப்படி சொன்னாங்க, அத போய் இவ்வளவுதானே கேக்குறா? சாவடிச்சிரும் ஒண்ணு. இல்ல இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றாரு, அண்ணி ஐ லவ் யூ சொல்ற அன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்ல வந்தேன். ஓ, நீ அத சொல்ல வந்தியா? அண்ணே, அண்ணி வந்து ஐ லவ் யூன்னு சொல்றது ரொம்ப தூரத்துல இல்லண்ணே, கூடிய சீக்கிரம் சொல்ல போறாங்க பாரு. அண்ணா அண்ணா அண்ணா, தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்திலே இருக்காங்க, அங்க பாருங்க. எங்கடா? அண்ணா கண்ணாடிய பாருங்கண்ணா. நல்ல தாக்குற கடங்காரனாக்குற, பொல்லாத அழகுல நீ அசத்துற, என்ன நான் மறக்குற, சொல்லாம கொல்லுற, கொளார ஏத்துற, உன்னால மறுமுறை நான் பொறக்குற, எதுவுமே புரியல. உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும், ஏதேதோ செய்யுற, என்ன நெய்யுற, உசுர ஏண்டி மடிச்ச, சொல்லாம நெஞ்சுல உன்னை சேர்க்கிற, எப்ப கைப்பிடிப்ப? என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்சே, மாம்சே, போய் பேசு மாம்சே. புஷ்பா, மீனாட்சி கொஞ்சம் டயம் கேட்கிறா, கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவா. யோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவ பேசுனது உன் காதுல விழுந்துச்சா விழலையா? கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னால, அந்த பேச்சுல கொஞ்சமாவது அவகிட்ட பயம் இருந்துச்சா? கையெழுத்து போடணுங்கிற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க அவ திமிராதான் பேசுறா. அவ பயந்தது நமக்கு இல்ல, அவ ரெண்டாவது பொண்ணு சக்திக்கு. என்ன தொந்தரவு செய்யாதீங்கன்னு தான் அவ போன்ல சொன்னா. அது உனக்கு தான் புரியல. ஏயா, தெரியாம தான் நான் கேக்குறேன், அந்த சக்திக்கு என்ன ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு? மீனாட்சி அவளுக்கு பயப்படுற மாதிரி எல்லாருமே அவளுக்கு பயப்படணுமா? இல்ல, அவ கையெழுத்து போட மாட்டா. அவ கையெழுத்து போடவே மாட்டா. ஆமாக்கா, சரியா சொல்லிட்டேன். அவ அப்படிதான் பேசினா. இது சரியா வராது. அவ ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா இருக்கா. இப்ப என்னக்கா பண்றது? ஏண்டா, பேசாம நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்களை வச்சு அவள. நீ அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த அது சரியா வராது. இந்த விஷயம் பெருசாச்சுன்னா கோர்ட்டு கேஸ்னு நாம தான் அலையணும்.
கொஞ்சம் பொறுமையா யோசி புஷ்பா. அப்போ போலீஸ் வேணா ரங்கநாயகி கிட்ட சொன்னா? டேய் வாய மூடுறோம். ஏற்கனவே போய் அவன் முன்னாடி 2 தடவை நின்னாச்சு, ஒன்னும் நடக்கல. இனி திரும்பவும் அவன் முன்னால போய் நின்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டமாயிரும்டா. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அவ முன்னாடி கை கட்டி நின்னு என்ன கெஞ்ச சொல்றியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? டே சங்கிலி, நீ போய் அவகிட்ட பிரச்சனை பண்ணுடா. நம்ம கிட்ட மோதுனா எந்த அளவுக்கு பதில் அடி விழும்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லிட்டல்லக்கா, இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாருக்கா. போடா. டேய் மாப்ள போறதான் போற, அந்த சக்தி இல்லாத நேரமா பார்த்து போடா. மாம்சே, இதை தனியா வேற என்கிட்ட சொல்லணுமா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. போ போ போ. அண்ணா கிளம்புறேண்ணா. சரிண்ணா பார்ப்போம். வெற்றி, தேங்க்யூ ஸோ மச். கவலையே படாதீங்க, சீக்கிரமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். நானும் அதே தான் நம்புறேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரி மாமா, பாய். சரண்யா, பார்ப்போம். சரிம்மா, போலாமா? வண்டியில ஏறு. ஃபோன் வருது, யாருன்னு பார்ப்போம். ச்சே, இவளா? இவ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? சிரிக்காதம்மா, உன் ஆளை பார்த்தாச்சுன்னு உனக்கு சந்தோஷம், ஆனா எனக்கு இந்தா நீயே பேசு. ஹலோ. ஹாய் சரண்யா. வெற்றி எங்க? அது அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். ஓ அப்படியா? எனிவேஸ், ஹாப்பி பர்த்டே சரண்யா. தேங்க்யூ பூஜா. உன் பர்த்டேக்கு நான் ஒரு ட்ரீட் தரலான்னு இருக்கேன். இன்னைக்கு நீ, அம்மா, வெற்றி எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். இட்ஸ் ஓகே பூஜா, ட்ரீட் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம் பூஜா, நீ விஷ் பண்ணதே எனக்கு போதும். எனிவே தேங்க்ஸ். நீ நோன்னு சொல்லவே கூடாது. அதையும் மீறி நீ நோ சொன்னா நான் வீட்டுக்கே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். சரி, நீங்களே வந்துருங்க. ஓகே, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ பூஜா, பாய். இவ இப்போ உடனே அம்மா கால் பண்ணி சொல்லிடுவாளே, அம்மாவும் உடனே கிளம்பிடுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆளுகிட்ட லவ்வ சொல்லி அம்மா கிட்டயும் ஓகே வாங்கிடு. இல்லனா இப்படிதான் ஆகும். எல்லாம் அவன் கையில இருக்கு. அவ மட்டும் இன்னைக்கு கால் பண்ணலனா நானும் உங்க மாமாவும் மீட் பண்ணிருக்கவே முடியாது. அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருமா? அதான் உன் ஆளு, அதான் என் அண்ணி. ஏய், என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. அதான் என் அண்ணினா. ஓ, என்னன்னா சாம்பாரா? சாம்பார் வேண்டாமா, பொரியல் எடுத்துட்டு வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடா டிஃபனா? அத எங்க அண்ணன் சொல்லுவாரு.
வேணா கொண்டு வா, உன் கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆமாம், இன்னைக்கு உன் சமையலா இல்லை மீனாட்சி அக்கா சமையலா? நீ எதுக்குடா அங்க வந்த? பாரா, என்ன இப்படி கேட்ட சாந்தாக்கா? மெஸ்ஸுக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்குவா வருவாங்க, சாப்பிட தான் வருவாங்க. சரி, என்ன வேணும் சொல்லு. ஏன் என் அக்கா பொண்ணு பரிமாற மாட்டேன்னு சொல்லிட்டாளா? நீ ஏன் கேட்குற? இங்க பாரு, சக்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே உனக்கு 7:30 ஆயிரும். மரியாதையா இந்த இடத்த விட்டு கிளம்பு. அது மீனாட்சி அக்கா சொல்லிட்டோம், நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம். மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. மீனாட்சி அக்கா சொல்ற இடத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு வேலை செய்யறவள தேவையில்லாம கூப்பிட்டு இருக்க? மரியாதையா கிளம்பிரு. மீனாட்சி அக்கா. ஏல விட்டுட்டு இருக்கு பாரு. கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கல, காதுல விழுந்து தொலைதா இல்லையா? மீனாட்சி அக்கா. தோ வந்துட்டேன்.